ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பறித்து வச்ச மாங்காவை எல்லாத்தையும் நல்லா கழுவி சுத்தமாக அதில் தண்ணி இல்லாத மாதிரி நல்லா துடைச்சி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சிடணும். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு. நான் எடுத்த மாங்காய் 2 கிலோ இருக்கும். அதுக்காக 100 கிராம் கடுகு, 50 கிராம் வெந்தயம். நான் இப்போ யூஸ் பண்ண போகிற மிளகாத்தூள் வந்து எவரெஸ்ட் டீ காலால். இது வந்து நல்லா காரமாகவும் இருக்கும், கலராகவும் இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். நான் ஏற்கனவே மாங்காயில் உப்பு போட்டதுனால இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உப்பை நல்லா பொடி பண்ணியாச்சு. அதே மிக்ஸி ஜாரில் இப்போது 50 கிராம் வெந்தயம், அதையும் அரைச்சாச்சு. வெந்தயத்தை வந்து அரைக்கும் பொழுது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் அதுலேயே கடுகும் போட்டு அரைச்சாச்சு. கடுகும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப நைஸாக ஒன்றும் அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஊறுகாயில். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ அது கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நான் எடுத்த மாங்காய் ஊறுகாய் ஒரு 2-2.5 கிலோ இருக்கும். அதுக்கு தேவையான மசாலா மட்டும் தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். மிளகாய் தூளும் ஒரு 100 கிராம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காரம் பத்தலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து தேவையான மசாலா பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, மாங்காய் ஊற வச்ச மாங்காவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு லேயர் மாங்காய் மேலே கொஞ்சம் மசாலா, அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாங்காய் மறுபடியும் மசாலா, அந்த மாதிரி 2-3 வாட்டி போட்டு கலந்துட்டோம்னா நம்மளுக்கு கலர்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாம் மொத்தமாக போட்டு கலந்தோம்னா நம்மளால் அடியிலேருந்து கலக்க முடியாது. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் கொஞ்சம் பூண்டும் சேர்த்துருக்கேன். பூண்டு போட்டோம்னா மாங்காய் ஊறுகாய் நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இஷ்டம் இருக்கிறவங்க பூண்டு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டு மாங்காவை போட்டாச்சு. இருக்கிற மசாலாவையும் போட்டாச்சு. இதை வந்து நல்லா ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலாவும் மாங்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான எண்ணெய் நான் வந்து இப்போ 2.5 கிலோ மாங்காய் இருக்கிறதுனால 1 கிலோ எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். மாங்காய் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ கலந்து வச்ச மாங்காயில் அந்த நல்லெண்ணெயை வந்து மேலே ஊற்றுறேன். மேலாக்க இந்த மாதிரி ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடும். நான் உங்கள் நிழல், நீங்கள் பார்த்ததெல்லாம் ரியல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.